அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழுவின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, இறைவார்த்தை வாசிக்கிங்களா? இந்த செய்தி கேட்குறீங்களா? முடியாமல் இருந்தாலும் உங்களுக்கு செய்தி தருகிறோம் மக்களே. ஆம், எந்நிலையிலும் இறைவனை தேடுகின்ற மக்களாக இருப்பவர்களுக்கு அவர் உதவி செய்கிறார் இல்லையா? இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? மத்திய எழுதிய நற்செய்தி அதிகாரம் 10 இறைவார்த்தை 37 39 முடிய. என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையர் என கருதப்பட தகுதியற்றவர். என்னை விட தம் மகனிடமோ மகளிடமோ மிகுதியாய் அன்பு கொண்டுள்ளோரும் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றவர். தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர். என் பொருட்டு தம் உயிரை இழப்போரே அதை காத்து கொள்வர். பிரைஸ் தி லார்ட். என் பொருட்டு தம் உயிரை இழப்போரே அதை காத்து கொள்வர். ஏனென்றால் அவரோடு நாம் இணைந்து நடக்கும்போது துன்பங்களும் துயரங்களும் உண்டு இல்லையா? பிள்ளைகளின் அன்பில் நாம் மூழ்கி இருந்திருப்போம். மெய்யான அன்பு என்று நாம் உணர்ந்திருந்திருப்போம். பிள்ளைகள் நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டார்கள் என்று எண்ணி இருப்போம். ஆனால் அதெல்லாம் திருமணத்திற்கு முன்பு வரையில்தான் என்று தெரிந்த பின்பு நாம் வந்தால் நொந்து நூலாகி போயிருப்போம் இல்லையா? அதனால் எப்பொழுதுமே நாம் இறைவனை சார்ந்து இருந்தோம் என்றால் அவர் நமக்கு என்னென்ன நடக்கப் போகிறது என்பதை முன்கூட்டியே அறிவிப்பவராக நம்மோடு இருந்திருப்பார். நாம் தான் அவர் நமக்கு தேவைக்கு பயன்படுத்துகிறோமே இல்லையா? அப்படி தேவைக்கு பயன்படுத்தும் போது தெளிவற்று நாம் இருக்கிறோம். இறைவனை விட தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையர் என கருதப்பட தகுதியற்றவர். தாய் தந்தையரை அன்பு செய் என்று சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா? ஆனால் தாய் தந்தை மிகுந்த அன்பு செய்வோர்கள் அவருக்கு தகுதியுடையவர்கள் என கருதப்பட மாட்டார்கள் என்று இறைவார்த்தை நமக்கு சொல்லுகிறது. நாம் உணர வேண்டும். எப்படி? உன் தாய் தந்தையை மதித்து நட. அப்படி நடக்கும்போது அது எனக்கு நீ கொடுக்கின்ற மரியாதை என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? நாம் மிகுந்த அன்பு கொண்டிருக்கும் தாயோ தந்தையோ மகனோ மருமகளோ மகளோ நம்மளை வெறுத்தால் நாம் யாரிடம் வந்து நிற்கிறோம்? இறைவனிடம் வந்து நிற்கிறோம். அப்போ தான் நாம் அவருக்கு தகுதியுள்ள மகளாக தெரிகிறோம், மகனாக தெரிகிறோம் இல்லையா? அதைத்தான் முன்கூட்டி அவர் இப்படி சொல்லுகிறார். தாய் தந்தையிடம் அன்பு கொள்ளோர் என்னுடையவர் இல்லை என்று விளக்குகிறார் அவர். அப்போ அவங்க அன்பு நமக்கு பெரிது என்று நாம் எண்ணும்போது இறைவன் அன்பு நமக்கு சிறிதாகி விடுகிறது. அந்த அன்பு தெரியவில்லை நமக்கு. இவர்கள் நம்மை கையை கழுவும் போதுதான் இறை அன்பு நமக்கு பெரிதாக தெரிகிறது. தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர். நம்ம நிறைவாக இருப்போம், நமக்கு நோயற்ற வாழ்க்கை இருக்குது, நம்மகிட்ட பணம் நிறையா இருக்குது, நம்ம பாதுகாத்துடலாம்னு நினைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இறை சித்தம் இல்லாமல் எதுவுமே இல்லை. இறைவன் தான் நமக்கு உயிரை தந்தவர். அவர் சுவாச காற்றை தந்து தான் நாம் உயிர் வாழ்கிறோம். ஒவ்வொரு நாளும் காற்று தான். இந்த உயிர் மூச்சை நிறுத்துபவர் யார்? இறைவன் மட்டும்தான். அப்போ நாம் அவரை மட்டும் நம்பும்போது எவ்வளவு காலத்துக்கு நாம் வாழ வேண்டும் என்பது அவர் திட்டமிடுகிறார். நம்முடைய திட்டம் இல்லை. அப்போ அவர்தான் எல்லாமே இல்லையா? அந்த இறை சித்தம் மட்டும்தான் நமக்குள்ளே வர வேண்டும். உம்முடைய திட்டம் மட்டும்தான் ஆண்டவரே. நான் ஒன்றுமில்லாதவள், நான் இவ்வுலகில் வெறுமையாக பயணிக்கிறேன். என் பயணம் முடியும் போது நாம் உடன் திரும்பி வர வேண்டும் என்று நாம் எண்ணினோம் என்றால், அப்படி நினைத்தோம் என்றால் நமக்கு ஒன்றுமே இல்லை. உலக வாழ்க்கையில் வெறுமை. அந்த வெறுமையை நாம் நாடும்போது நாம் இறைவனோடு சேர்ந்து நடக்கிறோம் இல்லையா? அந்த சேர்ந்து நடப்பதில் தான் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. அந்த ஆசீர்வாதத்தை கேட்போமா? எல்லாம் இல்லை இறைவா, எப்பொழுதும் நாங்கள் உம்மோடு இணைந்து நடக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். நினைக்க மட்டும்தான் செய்கிறோம் ஆண்டவரே. ஆனால் நடக்க முடியாமல் தவிக்கிறோம். ஏனென்றால் இவ்வுலக நெருக்கடி எங்களை நெருக்கி தள்ளுகிறது ஆண்டவரே. இவ்வுலக பிரச்சனைகள் எங்களை எங்கோ கொண்டு செல்கிறது ஆண்டவரே. எங்களுக்கு முன்பு ஒரு பள்ளம் இருப்பது போல் எங்களுக்கு ஒரு பிரம்மையில் நாங்கள் வாழ்கிறோம் ஆண்டவரே. நீர் தாமே பள்ளத்தை அனைத்தையும் நிரப்புவோர் ஆண்டவரே. ஆமாம் ஆண்டவரே. அதனால் நீர் எங்களை பாதுகாப்புடன் வழிநடத்தி செல்வீர் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம். இவ்வுலக நெருக்கடியிலிருந்து எங்களை நீர் கைதூக்கி எடுத்து எங்களை மூட கரத்துக்குள் வைத்துக்கொள்ள போகிற அந்த கிருபைக்கு நாங்கள் நன்றி கூறோம் ஆண்டவரே. இதுகால் வரைக்கும் நீ செய்த அனைத்து காரியங்களுக்கும் கொடான கொடி நன்றி கூறோம் ஆண்டவரே.
இனிமேலும் எங்களை குறித்து நீர் வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்ற போகிற கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.